கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள் ஆலோசனை பகுதியாக ஒரு வாலிபன் சபைக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறான். அப்படி சர்ச்சுக்கு போகும் வழியில் நடந்து போயிட்டு வேக வேகமாக டைம் ஆயிடுச்சுன்னு போகும்போது ஒரு பைக் ரிப்பேர் ஆகி ஒரு மனிதர் ரிப்பேர் பண்ணி நிற்பாரு. அப்போ ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் அந்த பைக்கு. அந்த வாலிபன் சபைக்கு போகிற வாலிபன் வேகமாக நடந்து வரும்போது அவன் என்ன பண்ணுவான், வேகமாக ஸ்டார்ட் பண்ணி அதை ரேஸ் பண்ணுவான். அப்படி ரேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரேஸ் பண்ணும்போது டக்குன்னு அவன் மேலே சேர் அடிச்சிடும். சேர் அடித்த உடனே இந்த சபைக்கு போகிற அந்த வாலிபன், உனக்கு அறிவு இருக்கா, என்ன இதுமாரி அவன் மேலே சேர் அடிச்சிட்டியா, நான் அவசரமாக போகிறேன், இதுமாரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவன் கண்டபடியாக அந்த வாலிபனை திட்டுவான். ஆனால் அந்த வாலிபனை ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒரு வாலிபன், ஐயா மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சட்டையை ஒயிட் சட்டையை கடையான்னு கைட்டி, பிரதர் இதை நீங்கள் போட்டுங்க, என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த வாலிபன், இல்லை பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் என் சட்டையை போயிட்டு வீட்டுக்கு போய் வேறு சட்டை போட்டுருன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த வாலிபன் யோசிப்பான், ஒரு உலகத்தரமான கிறிஸ்துவ அறியாத ஒரு மனிதனுக்கு கூட இவ்வளோ பொறுமை இருக்கு, நமக்கு இந்த பொறுமை இல்லாத போச்சு, அப்போது நான் கிறிஸ்துவ அறிந்த நான் இவ்வளோ பொறுமை இல்லாத அவரை திட்டினேன் அப்படின்னு சொல்லி மனவேதனைப்பட்டானா. இது கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் இப்படி தான் நாம் பொறுமையை இழந்து அநேக இடத்துல நாம் என்ன பண்ணோம், திட்டிட்டு ஒரு மாரி கோவப்பட்டுருக்கோம். அது மூலமா இயேசு கிறிஸ்து நாமளே அன்பு காட்டாதனால இயேசு கிறிஸ்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நாம் கூட பொறுமையாக இருந்து பொறுமையோடு நாம் சகிக்கும் போது கட்டாயம் நமக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளியே காட்ட முடியும். ஆவியின் கனிகள் 9, அந்த கனியில் ஒரு கனி பொறுமை. அந்த பொறுமையை நாம் என்ன பண்ணுறோம், எழுந்து அநேக நேரங்களில் கோவப்பட்டு வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வேலை இதனாலே நானும் இது போல் அடிக்கடி கோவப்பட்டுருக்கிறேன், அடிக்கடிக்கு நான் இதுமாரி கோவப்பட்டு நான் எல்லாரும் திட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைப்போமா, நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் இருக்கலாம், நான் எப்போதும் பொறுமையாக இருக்க நான் கற்றுக்கொள்வேன், பொறுமையாக இருந்து அதன் மூலம் இயேசு கிறிஸ்து வெளிக்காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன்.